காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலை உணவு பார்த்திங்கன்னா வெந்தயக்களி பண்ணியிருக்கிறோம். இந்த உளுந்து வெந்தயக்களி இது வந்து கருப்பட்டி போட்டு பண்ணியிருக்கிறோம். இது நடுவில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கிறோம். இந்த உளுந்து வெந்தயக்களி எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து கருப்பட்டி போடாமல் நம்ம கிண்டலாம். கிண்டி நமக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நெய்யோ நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ எந்த எண்ணெய் நம்ம சாப்பிடுவோமோ அதை விட்டு அதில் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட்டும் தனியாக இருக்கும். நயம் கருப்பட்டி கிடச்சா நம்ம இந்த மாதிரி சேர்த்து நம்ம கிண்டி சாப்பிட்டுக்கலாம். பார்த்துக்கோங்க, வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. நம்ம உடல்நிலையை சீராக வச்சுருக்கணும்னா வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த உளுந்து வெந்தயக்களி சாப்பிடலாம். வெந்தய தண்ணி குடிக்கலாம், மோர் சாப்பிட்லாம். நீர்ச்சத்துள்ள பழங்கள் பப்பாளி தர்பூசணிலாம் நம்ம சாப்பிட்டு நம்ம உடல்நிலையை சீராக வச்சுருக்கணுங்க. இல்லைன்னா சூட்னால் வரக்கூடிய பல நோய்கள் நம்மளை தாக்க ஆரம்பிச்சிடும்.